எங்க வீட்ல யாருக்கு சோறு வருது, எங்களுக்கு சோறு வருது இல்லையா, டோரா கரெக்டா சோறு வந்துடும். பக்கத்துல யாரு ஃப்ரெண்ட்ஸ்? பாதி கதையா தான் சொல்றேன். நாளைக்கு சோறு ஆக்கி போட்டா நாங்க சாப்பிடுவோமா? செய்வேன் ஆண்டி, கவலைப்படாதீங்க. சரி சரி சரி. ஒரு கோர்ஸ் போலாம், குக்கிங் கோர்ஸ். Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வெளியே ஒரே 3 நாளா மழையா இருக்கு, ஒரே சம கிரேவிங்ஸா இருக்குது. வெளியே எங்கயா சாப்பிட போலான்னு பார்த்தா சுத்தமா எங்கேயும் போக முடியல. அந்த மோமோஸ் வீடியோக்கு அப்புறம் எந்த ஒரு குக்கிங் வீடியோவும் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மோமோ வீடியோஸ் தான் நான் சாப்பிட்டு ஆனா அது செய்யறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. லைக் 3 hours கிட்ட செஞ்சுட்டு இருந்தோம். 3.5 மணி நேரம் மேலேயே செஞ்சுட்டு இருந்தோம். அதனால குக்கிங் வீடியோவே போட பண்ணோம். சரி கிரேவிங்ஸா இருக்கு, அதனால வெளியே செம்மையா மழை பெய்யுது. சோ எங்கேயும் போக முடியல வெளியே. அதனால வீட்லயே நம்ம ஒரு குக்கிங் vlog மாதிரி பண்ணிட்டு பாஸ்தா செய்ய போறோம். நம்ம பாஸ்தா செஞ்சுட்டு நான் உயிரோட இருந்தேன்னா அடுத்த வீடியோ நாங்க கண்டிப்பா போடுறோம். அது வந்து என்னோட ரெசிபி இல்ல, ஆன்ட்டியோட ரெசிபி. ஆன்ட்டி கிட்ட ஐடியா கேட்டு உங்க ரெசிபி செய்யறாங்க. பட் ஆனா உயிரோட இருக்க போறது யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. நல்லாதான் வரும், நம்பிக்கை இருக்கா? அப்ப கண்டிப்பா செத்துருவோம் நான். ஓ சாமி வேற கூட்டு போங்கடா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுமா? ஆல்ரெடி வந்து பாஸ்தா வேக வச்சிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான சாஸ் எல்லாம் ரெடி பண்ண போறோம். ஓகே, இது எண்ணெயில போடுறியா? கரண்டி அவனை விட கரண்டி பெருசா இருக்கு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அலங்காரம் பண்ணாதம்மா, அலங்காரம் பண்ணாதம்மா, அப்படியே போடுமா, அப்படியே போடுமா. நான் போறேன், கட்டு. நான் போறேன். அதானே சொன்னேன். தக்காளி வேணும். ஒரு இது மட்டும் தான் போடணுமா? பச்சை மிளகா போடாத, அது வந்துக்கு நான் பாருங்க. பின்னாடி போறேன். தக்காளி போட்டுறாத. தக்காளி போடல. தீங்கிட்டு போயிடும்டா. போகுது. தக்காளி எடுறா, அது ஒரு மாதிரி எனக்கு இப்ப இந்த ஒரு தக்காளி இருக்குது. இந்த ஒரு தக்காளியால எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவான் இந்த ஒரு தக்காளி நீ உள்ள போட்டல அதனாலதான் உனக்கு இது ஆச்சுன்னு. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா நீனு? அது இதுக்கு பயந்துனே வந்துட்டு நான் இந்த பக்கமே வர மாட்டேன். என்ன கொஞ்சம் காமியாமா வீடியோல பாத்துக்கோங்க. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும் பாத்துக்கோங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணிட்டு இருக்க? பண்ணணும். இப்ப இது ஃபுல்லா வதங்கணும். இது ஃபுல்லா இப்ப வந்து வதங்கின பிறகுதான் மத்ததெல்லாம். அதுக்கப்புறம் போய் கேட்டுட்டு வருவேன், எனக்கு புரியாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். யார்கிட்ட கேட்பேன்? என் தாய் கிட்டயா? அவங்க வரைக்கும் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துரு, பின்னாடி போய் நின்று இருக்காங்க. போட போற ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல யாரு ஃப்ரெண்ட்ஸ்? ஏமா குக் பண்ண போறேன்னு சொன்னது அவ. நீ என்ன பண்ணிட்டு இருக்க கிச்சன்ல? ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். அப்ப இது குக்கிங் vlog-ஆ ஹெல்பிங் vlog-ஆ? ரெண்டுமே. ஜோ நீ மறைஞ்சே போயிட்ட எங்க அம்மா பக்கத்துல. ஆல்ரெடி அந்த பாஸ்தால உப்பு போட்டுருக்கோம், அதனால இதுல கம்மியா தான் போடுறோம். கம்மியா தான் போடுறீங்களா? சீஸ் வேற லாஸ்டா போட போறோம். ஓகே, வந்து தக்காளி போட போறோம். தக்காளியும் பச்சை மிளகாயும். ரெண்டுமே. அதாவது பேசுறது மட்டும் தான் ஜோ. சமைக்கிறது பார்த்து யாருமே எங்க அம்மா தான் சமைச்சுன்னு இருக்காங்க ரொம்ப நேரமா. ஆல்ரெடி எனக்கு ஒரு டைம் இந்த பாஸ்தா செஞ்சு கொடுத்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால யூடியூப்லாம் பார்க்காம இதே ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்ப எங்க அம்மா செஞ்சு கொடுத்தது உனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நீ தானே அதை ட்ரை பண்ணணும். நல்லா வரல. ஆக்சுவலி பாஸ்தா வீடியோக்காகலாம் செய்யலன்னா சாப்பிடுறதுக்காக செய்யறியா? இது வந்து வெளில போய் ஹாட் சாக்லேட் வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வந்து பாஸ்தா தான் செய்யறோம் அப்படின்னு சொன்னேன். அப்படி பாஸ்தா தான் செய்யணும் அப்படின்னியா? ஏன் அப்படி சொன்ன? ஏன்னா எனக்கு அது சாப்பிடணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அப்ப வந்து இவரோட சுயநலத்துக்காக எங்களை சாவடிக்க பாக்குறா. இல்லையே, ஆன்ட்டி தானே செய்யறாங்க. நம்ம புரியல. நான் இருக்கேன்ல, யாரும் சாக மாட்டாங்க. சாக மாட்டாங்களா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தாயின் அன்பின் பின்னே. என்னடி வாய்ஸ் இது? எங்க அம்மா பேர் அழகா சிரிக்கிறாங்க பேர். சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? சிரிமாமா, ஸ்மைல் பண்ணுமா.
எங்க அம்மாக்கு ஆக்சுவலா வாயில கொஞ்சம் இன்ஜுரி எங்க அம்மாக்கு. என்னாச்சு? நானும் கேட்டேன். ஹரிஷோட சோப்பை போட்டு என்னாச்சாம் அது வந்து மூச்சை வீங்கி போயிடுச்சு. ஹரிஷோட சோப்பை ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணாங்க, அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் தான் அது. ஐயோ அதை நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மியூசிக். கவர் ஆகிறோம்டா வீடியோல. கவர் ஆகலையடா, ஒரு மாதிரி மனுஷன் மாதிரி தான் இருக்கு. டேய் லூசே, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வீடியோல இருக்க கேமரா அட்ஜஸ்ட் பண்றா போடா. இந்தாங்க. தக்காளி இதுல வந்து தக்காளி, காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நீ சொன்ன ஒன்னே ஒண்ணு என்னன்னா இஞ்சி பூண்டு, நீ எல்லாமே அவங்ககிட்ட வந்து கடன் வாங்கி சொல்லியிருக்க. அதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். இப்ப அந்த எப்படி சமைக்கிறதுன்னு கடன் வாங்குவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்ன போட்டோன்றதையே கடன் வாங்கி நீ சொல்லிட்டு இருக்க. என்னதுமா? தண்ணி மிளகா தூள். தனி மிளகா தூள். தனியா வச்சிருக்கோம்ல, அதனால தனி மிளகா. டேய் நான் தான் சொல்றேன்ல தனியா இருக்கும்னு. நீ ஏன் சொல்ற? தனியா பிறந்துச்சு, அதனால தனி மிளகா. தனியா பேரண்டிஸ். ஜோகாடா. ஜோ தேராதா. ஜோவும் போட்ட மாதிரி தான் இருக்கு, கவர் மாதிரி இல்ல. தேராதா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. யாருக்கு? என்ன ஊத்துவோம்? இத கொஞ்சம் ஊத்துவோமா? ஊத்தவும். என்ன சீலான் பாஷையில பேசுறாங்க இவங்க. அந்த சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்கள். ராதிகா அசலங்கா. ராதிகா அசலங்கா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அப்படிதான். குள்ளமா இருக்கனால ஜோ குசால் மெண்டிஸ். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட இயலவில்லை. காரம் இல்லாம நம்ம பரம்பரையோட ரத்தமே. ஆனா அந்த மோமோஸ் வீடியோ கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. நீ காரமாவ எப்ப திரும்ப காரமாவ? நான் ஏதாவது பொண்ணு எடுத்துச்சுன்னா காரம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீ பண்ணலையா? நீ பண்ணதா என்ன நீ பண்ணதா சொல்லு. சொல்லட்டா? ஒயிட் அதெல்லாம் சொல்லுவேன். அப்போ நான் சொல்லுவேன். ஒயிட் அப்கிரேட் இல்ல பாதி கதையா தான் சொல்றேன். எங்க வீட்ல யாருக்கு சோறு வந்து எங்களுக்கு சோறு வந்து இல்லையோ டோரா கரெக்டா சோறு வந்துடும். யாரு கூட போட்டி போடுறதுன்னு ஒரு விவசாய. ஐயோ பட்டாசு போட்டா ஓடிச்சுமே. கிரீம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அங்க போய் காமிச்சுடுவோமா போயிட்டு. பாஸ்தா போட போறோம். இப்ப ஆல்ரெடி வேக வச்சிருந்தோம். இப்போ வந்து அதுல போடுறோம். நான் வந்து உங்க போட்ட பாஸ்தா சாப்பிட போறேன். சீரோட அரேஞ்ச் உன்னதானே எதிர்பார்த்திருந்தேன். சீரோட பின் கவுண்டர் வாடா. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ரோட்ல போறாங்கடா அக்கா. நாங்க சாப்பிட போறோம்டா பக்கா. இல்ல இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அவன் அங்கே போய் ஒட்டிக்கிறாங்க. இங்க ஒட்டிக்கிறேன் இங்க வந்து இல்ல. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. நீதான் ஒரு டைம் ஒரு இடத்துல நிக்க சொல்ற. அத கேமரா தள்ளி வச்சுட்டேனே இன்னும் போயிட்டு. ஆமா அதான் சொல்றீங்க வந்து நில்லுன்ற கேட்கவே பண்ற. போ ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா. அக்கா இங்க வாங்க. சீஸ் போடலாமா? சீஸ் போடலாம் அக்கா. பண்ணாத. சமைக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உயிர் இருக்கிற ஆசைலாம் போகுது. மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. இல்ல புரியல. நான் ஃப்ரேம்லயே வர மாட்டேன். லைட்டா புரிஞ்சுக்கிறேன். லிங்கேசன் சமைக்கிறதெல்லாம் எங்க அம்மா சீரே நீ எதுக்கு சொன்னா? கம்மியா இருக்கு. உப்பு போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பத்தல. அரிசி கொஞ்சம் தள்ளு. தள்ளுனா நீ காலை வச்சிருக்க. தள்ளிட்டோமா? சார் மச்சிராதுமா. பாஸ் ஊத்த போறேன் நண்பரே. ஏண்டா உடச்சிருவோம். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. அதே அப்படி இருக்கு. அப்புறம் என்ன பிளான்? சாப்பிடறதா காலியா மேடம்? என்ன பிளான்? நம்ம ஆடியன்ஸ்க்கும் நீங்க காலைல இருந்து நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க.
காலையில இருந்தா கேமரா சொல்லு. காலையில ஏன்ச்சா ஒரே தலைவலிங்க. ஏங்க வேலை செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு வேலை அவங்களுக்கு செஞ்சு எனக்கு தலைவலி வந்துருச்சு. இல்ல அப்ப வந்துட்டு எங்க அம்மா செய்யறாங்கல்ல, அப்ப இந்த வேலையை இவ செய்யணும் தானே. வேலை செஞ்சு எங்களுக்கு வேலை செஞ்சுன்னு தலைவலியா திரும்ப எங்க அம்மாவே வேலை வாங்கலாம். நாங்க டொமேட்டோ கட் பண்ணேன், பூண்டு உரிச்சேன், அப்புறம் வேற என்ன இதெல்லாம் பிகைண்ட் த சென்ஸ்ல ஒரு பெரிய வேலையா. அதான் நாளைக்கு சோறாக்கி போட்டா நாங்க சாப்பிடுவோமா? இதான் நல்லதுதான். கத்துப்பேன். அதுக்குள்ள ஒரு கோர்ஸ் போலாம், குக்கிங் கோர்ஸ். மேத்தினி, அது பேர் என்னம்மா? மேத்தினி. அப்படி மேத்தினி என்னதுமா? எங்க அம்மா சொல்லுவாங்க மேத்தினி. ஸ்கூல்லாம் படிக்கும் போது வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும்ல, அது வந்து எங்க வீட்டுல மேத்தினின்னு சொல்லுவாங்க. மேல் தீனிடா. மேல் தீனியா? அம்மா மேல் தீனியா மாதிரி? அதுதான் மேல் தீனி. அம்மா நீ இதெல்லாம் மேத்தினின்னா அதெல்லாம் அப்படி சொல்லுவோம். எல்லா சில்லி சாசியும் போட்டு காலைல சில்லியா வரும் பின்னாடி. வினிகர் அது இதெல்லாம் ஊத்தவே கூடாது. ஊத்தினாலே உடம்புக்கு கெடுதிதான். அது நல்லா இருக்காது. அந்த நம்ம வீடியோல டேஸ்ட் தான் வராது. அப்படி இருந்துச்சு. நம்ம செய்யற டேஸ்ட் வராது. அவ்வளவுதாம்மா. அம்மா தான் டேஸ்ட் தான் அம்மா. எனக்கு 2 சீஸ். ஏன் சண்டே காம்படிஷன் இருக்குதுமா தாயே. இவ யோசிச்சுட்டா, அவளுக்கு எங்க சீஸ் கம்மியா வந்துற போது யோசிச்சுட்டா, அதனால வந்துட்டு இல்ல வேணும் தட்டுல வச்சுக்குவா அப்படின்றான். 4 பேர் இருக்கோம், அதனால 4 சீஸ். 4 சீஸ். எலியா நீ? எலிதான் சீஸ் நிறைய சாப்பிடும். எலி சீஸ் சாப்பிடுமா? அது பட்டர் கிடையாது. கைஸ் பார்க்கறதுக்கே தாறுமாறா இருக்குது கைஸ், தாறுமாறா. டேஸ்டும் அதே மாதிரி. டேஸ்ட் அப்படிதான் இருக்குமா? கன்ஃபார்மா தெரியுமா உனக்கு? சூப்பரா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்த? ஓ அம்மா கொஞ்சம் கொடுத்தாங்களா? என்னடா அம்மிஷம். ஏய் சீச்சி இல்ல மறந்துட்டேன், அதனால கேட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டேஸ்டிங் டைம். டேஸ்டிங் டைமா? சாப்பிட்டல தான் டேஸ்ட் பண்ணியாச்சுல. ஒரு பெரிய பைட். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆனா ஒரு கம்பேரிசன் போடுறேன் ஜோ, பழைய வீடியோக்கும் இந்த வீடியோக்கும். ஏன்? பழைய வீடியோல நீ எப்படி இருந்த, இந்த வீடியோல நீ எப்படி இருக்க அப்படின்னு அது பார்க்கலாம். எடுத்தே ஒரு 8 months மேல. நாளே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரெகுலரா குக்கிங் வீடியோ போடலாம். ஆனா எந்த குக்கிங் வீடியோ நான் சாவேன்னு தெரியாது, ஏன்னா இவங்கள நம்ப மாட்டேன் நான். என்ன பண்ண? கொஞ்ச நேரம் அந்த சீஸ் உருகிறதுக்காக க்ளோஸ் பண்ணேன். அப்படியா? டெய்லி உன்னை பார்க்கும்போது நானும் சீஸ் மாதிரி உருகிறேன். இதெல்லாம் நீ வீடியோல போட போற. இப்போ எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். வா, செம்மையா இருக்குல்ல. ஆகுதே பயங்கரமா இருக்குது. அது எல்லாமே எனக்கு தான். என்னது எல்லாமே உங்களுதானா? தின்னு ஓவராலா தின்னு காலி பண்ணு. என்னம்மா? நான் அப்படியே நைட் ஃபுல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு விடிய உட்காந்து சாப்பிட்டுனே அவ்வளவுதான். சண்டே காம்படிஷன் அகைன் போயிடும். ஃபைனலி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கேன். செம்மையா இது பாக்கிறதுக்கே. உங்களுக்கு தெரியும்ல. டேஸ்ட் பண்ணலாமா? கண் கொடுக்கலாமா? அப்பா சீஸ் போட்டோம்மா, சத்தியமா செம்மையா இருக்குமா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கும். அப்பா பயங்கரமா இருக்கு. அதான் நான் பண்ணுவேன். என்ன பண்ணிருப்பேன்? நல்ல வேலை ஜோ செய்யாதனால பாஸ்தா சூப்பரா இருக்கு. நானே ஒத்துக்குவேன். செஞ்சாலும் பாஸ்தா சூப்பரா தான் இருக்கும். சும்மா தான் சொன்னேன். ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. என்ன? ஓ பசிக்குது. ஓகே சோ गाइस, இதுக்கு மேல நம்மளால பசி அடக்கி வச்சுலாம் பேச முடியாது. சோ வந்துட்டு வீடியோ முடிச்சிக்கலாம் இப்பவே. ஓகே गाइस, பை. ஐயோ வாயிலே இருக்கறாங்க. ஓகே गाइस, சோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் vlogல திரும்ப சந்திக்கலாம். பை சொல்லிட்டேன். திங்கிறதுல குறியா இருக்கா? தின்னே ஆகணும் இப்ப உங்களுக்கு. அந்த பாஸ்தா வந்து சீஸ் போட்ட பாஸ்தா சாப்பிட்டே ஆகணும் இப்ப உனக்குல. ஓகே गाइस, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா. வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷம்.